வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இப்ப என்னங்க பண்றது? இந்த பயத்துல வீணா ஏதாவது உளறி தொலைச்சிட்டா நாளைக்கு போலீஸ் நம்மளையும் கைது பண்ண வரும். அப்படி ஏதாவது நடந்துட்டா நாம மொத்த பேரும் ஜெயில போய் களிதான் திங்கணும். அண்ணா, நந்தினியை அட்டாக் பண்றதுக்கு நீங்களும் ஆள் அனுப்பல, வீணாவும் ஆள் அனுப்பல. அப்புறம் எப்படின்னு அவனுங்க வீணா தான் அனுப்புனாங்கன்னு சொல்லிருக்க முடியும்? நந்தினி எதுவும் டிராமா பண்றாளோ தெரியலையே. டே அர்ஜுன், அவ எதுக்குடா டிராமா பண்ணணும்? வீணாவ உண்மை அறியும் சோதனைக்கு உட்படுத்த வீணா கிட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டாலே. அந்த டெஸ்ட அவ எடுக்க போறா. அப்புறம் எதுக்கு இடையில இப்படி ஒரு விஷயத்தை அவ பண்ணணும்? சித்தப்பா, அப்போ வேற யாரோ சூழ்ச்சி பண்ணி வீணாவை சிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான். ஆமாண்டா. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. நிறுத்துங்க. இவ்வளோ நாள் என் கூட இருக்கீங்க, யாரு யாருன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே தவிர அது கனகாதான்னு யோசிச்சீங்களா? என்னென்ன சொல்றீங்க? ஆமா, எல்லாத்தையும் பண்ணுனது அந்த கனகாதான். எப்படி பெரியவரே சொல்றீங்க? நந்தினி வீணாவை அரெஸ்ட் பண்ண வந்தப்போ 2 பேர்ல ஒருத்தி பாவமா நின்னுகிட்டு இருந்தா. ஆனா இன்னொருத்தி, அவ என்ன பார்த்த பார்வையும் அந்த சிரிப்பும் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் டான்னு சொல்ற மாதிரியே இருந்தது. அப்ப நிச்சயமா அவ தான் கனகாவா இருந்திருக்கணும். நடக்கிற எல்லாத்துக்குமே காரணமாவும் இருந்திருக்கணும். அவதான் கூப்பிடுறா. பாத்தீங்களா? நிச்சயமா இது அவளாதான் இருக்க முடியும். ஹலோ, என்ன ஆவுடை? என் ஆட்டம் எப்படி சும்மா வெறித்தனமா இருக்கா? ஏய் 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 ஏய், நீ கனகாதான். சொல்லு, நீ கனகாதானே? நீ கனகாதானே? கனகாவா? இப்ப நான் யாருங்கிறதா முக்கியம், நான் செய்ய போற சம்பவம் தான் முக்கியம். வீணாவை எப்படி தூக்குன்னு பாத்தியா? அப்பா, கனகாதான் பேசுறா. அவ இங்கதான் எங்கேயோ இருந்து பேசிட்டு இருக்கா. நீங்க 3 பேரும் போய் தேடுங்க. நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவளை கையும் களவுமா பிடிக்க. கிளம்பு கிளம்புங்க கிளம்புங்க. கிளம்புங்க. நாளைக்கு ராத்திரி வானத்துல பௌர்ணமி நிலா உதிக்கிறப்ப வீணாவோட மரணம் நிச்சயம். ஏய், அது மட்டும் உன்னால முடியவே முடியாது. என்ன அவளே, உன் கூட விஷக்கண்ணிக்கா இருக்கிற தைரியத்துல பேசுறியா? இவளை பார்த்தா துர்கா மாதிரி இருக்கா. இவ போன்ல பேசல. அப்படின்னா இன்னொருத்தியா தான் இருப்பா. வாங்க, அவளை தேடலாம். வாங்க. இவ இங்கதான் இருக்கா. இவளும் பூஜையில சாமி தான் கும்பிட்டு இருக்கா. அப்போ அப்பா கூட போன்ல பேசிட்டு இருக்கிறது யாரா இருக்கும்?
விஷக்கண்ணிகாவை வச்சு வீணாவுக்கு நடக்கிற ஆபத்தை தடுத்து அது மூலமா அவ சாவ தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அது முடியவே முடியாது. ஏன்னா விதிய மாத்திர சக்தி இங்க யாருக்குமே கிடையாது. என்னால முடியும். நான் மாத்தி காட்டுவேன். வீணாவை காப்பாத்துவேன். என்னடா இவ என்ன பண்ணா இவ? அம்மா இவ சாமி தான் கும்பிடுறா, அப்புறம் இதுக்கு சிரிக்கிறா? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. சரி வா, அவர்கிட்ட போய் சொல்லுவோம். சரி வாங்க போங்க போங்க. ஹே விஷக்கண்ணிகா, உனக்கும் எனக்குமான யுத்தம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது நான் தான். வீணாவை நான் சாக விட மாட்டேன். உன்னால அது முடியாது. முடிஞ்சா தடுத்து பாரு. என்ன என்னங்க? என்ன ஒருத்தி கௌரி கூட இருக்கா. அவ துர்கான்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொருத்தி பூஜை அறையில சாமி கும்பிட்டுட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தா. சாமி கும்பிட்டுட்டு தியானத்திலயா? அப்படின்னா 2 பேருமே போன்ல பேசலையா? இல்ல இல்லப்பா, உங்க கூட போன்ல பேசுனது வேற யாரும் நினைக்கிறேன். ஏய், பேசுனது கனகாதான்டா, கனகாதா. ஏன்னா நந்தினி வந்தப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி அவ என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாடா. அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப கூட என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தப்ப கூட எப்படி வீணாவ தூக்குறம் பாருன்னு சொன்னா. அப்ப பேசுனது யாரா இருக்கோ? யாரா இருக்கோ? கனகா, கனகாதா. ஆமா, அவ பூஜையில இருந்தான்னு சொன்னீங்களே, அவ ஏதாவது மாய மந்திரம் பண்ணிட்டு இருந்தாளா? பெரியவரே, தியானத்துல இருந்தப்ப கூட நீங்க சொன்ன மாதிரியே அவ சிரிச்சிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். இப்ப அவ கனகாவா இல்ல வேற ஒருத்தியாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. போன்ல பேசினவ என்கிட்ட சவால் விட்டுருக்கா. அவ நினைச்ச மாதிரியே வீணாவ நந்தினி மூலமா தூக்கிட்டா. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? அத உடனே முடிவு பண்ணி ஆகணும். அவங்க பிளான் என்னவா இருக்கும் மாயா? அது தெரியல. ஆனா இனிமே நம்ம அவகிட்ட தோக்கவே கூடாது. நம்ம திருப்பி அடிக்கிற அடியில அவ வீணாவை நெருங்கவே பயப்படணும். வீணாவுக்கான மாரக கிரகத்துல 2 அறிகுறியை நம்ம தடுத்துட்டோம். அதே மாதிரி நாளைக்கு நடக்க போற 3ஆம் நாள் அறிகுறிய பூஜை பண்ணி தடுத்துட்டோம்னா அவளால இல்ல வேற எந்த சக்தியாலையும் வீணா உயிரை காவு வாங்க முடியாது. மாயா, வீணா இல்லாம அந்த பூஜையை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஆனா அந்த பூஜை நடக்கலனா வீணா சாகிறது உறுதி. நானே நினைச்சாலும் அவ சாவ தடுக்க முடியாது. அதனால வீணாவை அந்த பூஜைக்கு கொண்டு வர்றது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற பூஜையில வீணா இங்க இருப்பா. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் சக்திவேல் பேசுகிறேன்.
வீணாவை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? ஐயா, நந்தினி மேடம் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரல, வேற எங்கேயோ பிரைவேட்டா கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது எந்த இடம்? ஐயா, அது எனக்கு தெரியலங்க ஐயா. நந்தினி மேடம் இந்த கேஸை ரொம்ப பர்சனலாக டீல் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க ஐயா. இத பாரு சக்திவேல், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மருமக வீணாவை வச்சிருக்கிற இடத்தை நீ கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஐயா சரிங்க ஐயா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நந்தினி வீணாவை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காளாம். அப்போ நாளைக்கு நடக்க போற பூஜைக்கு வீணாவை அழைச்சிட்டு வர முடியாதா? வீணா கண்டிப்பா பூஜையில கலந்துப்பா, அதுக்கு நான் கேரண்டி. நீ பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணு. சரி, நாங்க வரோம். வாங்க. சரிங்க. சரிப்பா. மாயா, கூப்பிட்டியா? பெரியவர் எங்க? அவரும் அர்ஜுனும் நந்தினிய பார்க்க போயிருக்காங்க. நான் உடனே அவர்கிட்ட பேசணும். உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்க. சரி. இந்த என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? வீணாவுக்கு குளமிரட்டல் வந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். கொரியர்ல வந்த ஆல்பத்துல வீணா செத்து போயிருவான்னு பயமுறுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் போன் பண்ணியும் அவளை மிரட்டி இருக்காங்க. அது சம்பந்தமா நாங்களே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இந்த நேரத்துல நீங்க வீணாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது அவ உயிருக்கு ஆபத்தாயிரும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? வீணா உங்க கஸ்டடியில் இருக்கிறது கொலை மிரட்டல் கொடுத்தவங்களுக்கு சாதகம் ஆயிடும். அதோட உங்க கஸ்டடியில் இருக்கும்போது அவளுக்கு ஆபத்துனா அது உங்களுக்கு தானே தலைவலி ஆயிடும். என் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஜமீன் ஐயா. ஆனா இவ்ளோ அக்கறை வச்சிருக்கிற நீங்க வீணா என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புனப்போ அதை தடுக்கணும்னு நினைக்காம அமைதியா இருந்துட்டீங்களே. உங்களை அட்டாக் பண்ண வீணா ஆள் அனுப்பல மேடம். அது வீணாவை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கிறவங்களோட சதி. இத என்ன நம்ப சொல்றீங்களா? ஆமா, அதுதான் நிஜம். நிஜமாவே இருக்கட்டும், ஆனா நிஜமா இல்லையான்னு என்கொயரி பண்ணாதானே தெரியும். இது பாருங்க, ஆள் அனுப்பி என்ன காலி பண்ண நினைச்சாலும் நான் வீணாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். என்னாச்சு? போன் எடுக்கல. ஏன்னா உங்க வீட்டை சுத்தி நடந்த மர்ம மரணங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விட கிடைக்கணும்னா அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே துருப்பு சீட்டு வீணா மட்டும்தான். அவ உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதாலையும் தான் அவளை யாருக்கும் தெரியாத இடத்துல ரகசியமா வச்சிருக்கேன். என் கூட இருக்கிறவங்களுக்கும் அது எந்த இடம்னு தெரியாது. இட்ஸ் ஓகே. நீங்க வீணா மேல கேர் எடுத்துட்டு தான் இருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா மேடம், வீணா எங்க கூட இருந்தா இன்னும் பாதுகாப்பா இருப்பா. நாளைக்கு தான் பௌர்ணமி. அது முடிஞ்சதும் அவளை நாங்களே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம். சாரி, பௌர்ணமி முடியற வரைக்கும் வீணா ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருப்பா. அதுக்கப்புறம் தான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அவளை ஏன் கஸ்டடியில எடுத்து விசாரிக்க போறேன். வீணா உசுருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். பயப்படாம போயிட்டு வாங்க. இல்ல மேடம்,
இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க கிளம்பலாம். பாப்பா வீணாவோட உயிர் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது யாருக்கும் நல்லதில்ல. அப்பா, சித்தப்பா கால் பண்ணி இருந்திருக்காரு, நான் எடுக்கவே இல்லப்பா. சரி, கால் பண்ணி கொடு. அண்ணன் தான் கூப்பிடுறாரு. அப்பா ரிங் போகுது. நான் மாயா. என்னாச்சு? நான் நந்தினி கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவ எதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறா. பௌர்ணமி முடிகிற வரைக்கும் வீணா அவளோட கஸ்டடியில தான் இருப்பாளா? அப்படின்னா வீணா இறக்க போறது இப்பவே முடிவாயிடுச்சு. அவளோட சாவுக்கு நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன். கோவப்படாத மாயா, எப்படியாவது வீணாவை அவகிட்ட இருந்து அழைச்சிட்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். அவ இருக்கிற இடத்த கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல, எப்படி கூட்டிட்டு வருவீங்க? நாளைக்கு மாரக கிரகத்துல என்ன அறிகுறி காட்டும்னு தெரியுமா உங்களுக்கு? 12க்கும் 12:1க்கும் இடைப்பட்ட அந்த நேரத்துல வீணாவோட நிழல் நிலத்துல விழாது. அத பூஜை பண்ணி நிழல் மறையாம தடுக்கணும். அதுக்கு வீணா கண்டிப்பா இங்க வரணும். அப்பதான் வீணாவை காப்பாத்த முடியும். நான் ஏன் இவ்வளவு பிரஷர் கொடுக்கறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? இப்பவும் சொல்றேன், உங்களால வீணாவை கூட்டிட்டு வரவே முடியாது. ஏன் அப்படி சொல்ற மாயா? எனக்குள்ள இருக்கிற தாந்திரிக சக்தியை வச்சு சொல்றேன். வீணாவை வர வைக்கணும்னா ஒருத்தரால மட்டும்தான் முடியும். யார சொல்ற? அசோக். அசோகா? ஆமா, அவரால மட்டும்தான் வீணாவை கூட்டிட்டு வர முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? என்ன சொல்றீங்க? சரி, அப்படியே பண்ணிடலாம். டேய், வந்து வண்டி எடு. சரிப்பா. அசோக், நாளைக்கு நீங்க எங்கேயும் போக முடியாது. உங்களை வசியப்படுத்தி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் என் 100 வருஷம் தாவத்தை தீர்த்துக்க போறேன். இங்க இவ தனியா என்ன பண்றா? ஏ துர்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தனியா அழுத்துட்டு இருக்க? அழாம என்ன பண்ண சொல்ற? ஏன்னா நான் அனுபவிக்கிற கஷ்டம் இப்ப புதுசா வந்த மாயாவும் என் மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிறா. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. மாயா, அப்படியே அசையாம இரு. உன் கண்ணில் விழுந்த தூசிய நான் அப்படியே எடுத்துடுறேன்.
அசோக், ம் என் கண்ணையே நல்லா பாருங்க, அப்பதான் தூசி இருக்கிறது தெரியும். கண்ணை உத்து பார்த்து தான் தூசி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே இரு. அப்படியே இரு. ஒரு நிமிஷம் அசோக், ஆ என் கண்ணு ரொம்ப உறுத்துது. நீங்க எதுவுமே பண்ணாம என் கண்ணை மட்டும் பாருங்க, அப்பதான் தூசி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஆ? ம் இதுவும் சரிதான். ம். பாருங்க. என் கண்ணை பார்த்தா 5 நிமிஷம் இல்ல அசோக், 2 நிமிஷத்துலயும் வசியம் பண்ணிருவேன். இப்ப பாரு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.